Hello friends, welcome to Guru's Digital Desk. இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலோடது பார்க்க போகிறோம். இது வந்து தேர்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேங்களா? கொஷின்குள்ளே போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பார் கிராஃப் ஷோஸ் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் நட்ஸ், கேஷ்யூ நட்டு வால்நட்டு இந்த மாதிரி ரெண்டெண்ணம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் கேஷ்யூ நட்ஸ் கொடுத்துருக்காங்க கேஷ்யூ நட்டு வால்நட் ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு. அப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ்யூ நட் சோல்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வால்நட்ஸ் அன்சோல்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 குவான்டிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வச்சு ஒரு டேபிள் போட்டுக்கலாம். டேபிள் போட்டுக்கிட்டோம்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் நோட் கொடுத்துருக்காங்க. The quantity of cashew nuts brought by the shopkeeper is more than the walnut except shop B. shop B தவிர மற்ற எல்லா பக்கமுமே cashew nut அதிகம். அடுத்து total quantity of cashew nut or walnut bought by the shopkeeper is sum of respective quantity of sold and unsold வந்து total quantityயோட இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த டேபிள் இதை வச்சு நம்ம டேபிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன், இது ஃபில் மட்டும் பண்ணணும். இப்போ இங்கே வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் வால்நட் சோல்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ கேஷ்யூ நட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், வால்நட்டை வந்து ஒய்ன்னு வச்சுட்டு ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 18னும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை வந்து 20ன்னு போடுறோம். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு x = 50, y = 30 வந்துடும். அப்போ கேஷ்யூ வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 50, வால்நட் வந்து 30. இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கேஷ்யூ வந்து 50, வால்நட் வந்து 30. அடுத்து இங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ்யூ சோல்டு 60%. அப்போ 50ல் 60% எவ்வளோ, 30. 50ல் 60% வந்து 30. அப்போ 50ல் 30 சோல்ட் பண்ணிட்டாங்கன்னா 20 வந்து அன்சோல்டு இருக்கும் அவங்கக்கிட்ட. ஓகேங்களா? அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் வால்நட்ஸ் அன்சோல்டு, இது வந்து 30%. இங்கே வந்து 30 இருக்குமா? அப்போ அன்சோல்டு எவ்வளோ, டோட்டல் வால்நட் எவ்வளோ, 30. 30ல் வந்து 30% எவ்வளோ, அன்சோல்டு. அப்போ 30ல் 30% எவ்வளோ, 9. அப்போ பேலன்ஸ் 21 வந்து சோல்டாக இருக்கும் வால்நட். ஓகேங்களா? இது மாதிரி தான் எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணணும். ஓகே, பியில் வந்து வால்நட் தான் அதிகம், கேஷ்யூ நட் வந்து கம்மி. வால்நட்டை விட கேஷ்யூ நட் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன், y + x = 90, y - x = 20. அப்போ 2y 100னா y 50, x 40 கிடைக்குமா? ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மற்ற எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க, நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, டேட்டாஸ் எல்லாம் போட்டாச்சு. அடுத்து இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஷாப் இ குவான்டிட்டி ஆஃப் கேஷ்யூ நட் சோல்டு இஸ் 28.5 kg மோர் தேன் குவான்டிட்டி ஆஃப் நட் சோல்டு இன் டி. அப்போ டியை விட இயில் வந்து கேஷ்யூ எவ்வளோ அதிகமாக இருக்கா, 28.5. டியில் வந்து எவ்வளோ கேஷ்யூ இருக்குது, சோல்டாயிருக்கு, டியில் வந்து 38.5 சோல்டாயிருக்கு. அந்த 38.5ஐ விட 28.5 அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 67 கிடச்சிரும். இதுதான் வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஈயில் வந்து சோல்டு, ஈயில் வந்து கேஷ்யூ சோல்டு. இப்போ வந்து இந்த விச் இஸ் 50% ஆஃப் கேஷ்யூ நட்ஸ் பாட்டு, இந்த ஷாப் டீயில் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ, ஷாப் டீயில் எவ்வளோ இருக்குது, 28.5. இந்த 28.5 தான் நமக்கு 50னா 100 எவ்வளோ, 100 வந்து 77. சரிங்களா? இப்போ த குவான்டிட்டி ஆஃப் வால்நட் சோல்டு பை, இது வந்து கேஷ்யூ. இப்போ வால்நட் சோல்டு பை இ வந்து இஃப் த வால்நட் சோல்டு பை இ சோல்டு ஈஸ் டு அன்சோல்டு வந்து 5:7.
கொடுத்துட்டாங்க. நமக்கு மொத்தம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வச்சுருக்காங்களாம்மா 120 சொல்லியிருக்காங்க. அப்போ இது 50, இது 70 வருமா? ஓகே. இப்போ குவான்டிட்டி ஆஃப் நட்ஸ் cashew ப்ளஸ் வால்நட் அன்சோல்டு இன் இ. இப்போ 67 சோல்டு, டோட்டல் வந்து 77. அப்போ 10 வந்து இதில் அன்சோல்டா, இதில் வந்து எவ்வளோ அன்சோல்டு இருக்கும்? 70. 70 + 10 80. ஆன்சர் வந்து 80 kg. ஓகேங்களா? அடுத்த கொஷின் வந்து குவான்டிட்டி ஆஃப் கேஷ்யூ நட் சோல்ட் இன் ஏ அண்ட் சி. ஏலையும் சிலையும் மொத்தம் எவ்வளோ கேஷ்யூ நட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஏல வந்து 30, இதில் வந்து 35, டோட்டலாக 65 சோல்ட் ஆயிருக்கு ஏ ப்ளஸ் சி. இது வந்து 5 kg பேக்கேஜாக போட்டிருக்காங்க. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் மொத்தம் எத்தனை பேக்கேஜ் வரும்? 13 பேக்கேஜ் வரும். அதுக்கப்புறம் இது வந்து கேஷ்யூ. அடுத்து வால்நட் வந்து ஏலையும் சீலையும் சோல்டு, அதுவும் சோல்டு தானே. வால்நட் ஏல வந்து 21, இதில் வந்து 18. அப்போ இது வந்து 39. இது வந்து எத்தனை கேஜி பேக்கெட்டாக போட்டிருக்காங்க? 3 kg. அப்போ இதுவும் 13. The cost of each package of cashew நட்டோட ஒரு பேக்கேஜோட காஸ்ட் வந்து 30. அப்போ இது 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 390 வரும். இந்த வால்நட்டோடது வந்து தெரியாது, எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸு. இப்போ இது வந்து 13x. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 9, 10 வருமாம்மா. அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 40 கிடைக்கும். 9, 10ல் 390 போச்சுன்னா 520. அப்போ 13x = 520 கிடைக்குமா? அப்போ x = 40. இப்போ ஆன்சர் வந்து x = 40, ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இஃப் த குவான்டிட்டி ஆஃப் cashew nuts bought by shopkeeper in each shop is increased by 20%. ஒரு ஷாப்லையும் cashew nut வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதான், வாங்கின cashew, டோட்டல் cashew. அப்போ ஃபஸ்ட்டு 50, 40, 70, 55. 50னா 20னா 60 ஆகும், 40னா 48 ஆகும், 70னா 20% வந்து 1484 ஆகும், 55னா 20% 1166 ஆகும். அப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ? 20%னா கேஷ்யூ வந்து ஏ, பி, சி. நான் மவுஸில் தான் வந்து போடுறேன், அதான் இப்படி ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 60, 48, 84, இது வந்து 66. இதை டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 258 வரும். அடுத்து வால்நட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க 20%. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வால்நட் வந்து 20% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது டோட்டல் குவான்டிட்டிலேருந்து 20% எல்லாத்துலேயும் டிக்ரீஸ் பண்ணால் A 24, B 40, C வந்து 36, D வந்து 32 கிடைக்கும். இப்போ வந்து இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க, குவான்டிட்டி ஆஃப் கேஷ்யூ பாட்டும் குவான்டிட்டி ஆஃப் வால்நட் பாட்டும். இப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 258 132 போச்சுன்னா 126. ஓகேங்களா? இது ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆவரேஜ் குவான்டிட்டி ஆஃப் வால்நட் சோல்டு இன் ஆல் ஷாப்ஸ் டு ஆவரேஜ் குவான்டிட்டி ஆஃப் வால்நட்ஸ் அன்சோல்டு. வால்நட் சோல்டும் வால்நட் அன்சோல்டோட ஆவரேஜ் குவான்டிட்டி. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் 10, 101 கிடைக்கும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் 64 கிடைக்கும். அப்போ 101/4 ப்ளஸ் 64/4, இது வந்து 16 ஆயிருங்களா? இது வந்து எவ்வளோ ஆகும்? 101 4ஆல் டிவைட் பண்ணால் 0.25. இது ஆட் பண்ணோம்னா 41.25 வந்து ஆன்சர்.
அடுத்து the quantity of cashew nut bought by shopkeeper in C2F. cashew C2F வந்து 7:15. இப்போ சியில் வந்து கேஷ்யூ பாட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். சியில் வந்து எவ்வளோ கேஷ்யூ பாட்டு 70. அப்போ எஃப்பில் வந்து 150 இருக்குமா? 7 இது வந்து 70, இது வந்து 150. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கேஷ்யூ நெட்டு. அடுத்து வால்நெட்டு C2F தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து 3:4. வால்நெட் வந்து சியில் வந்து டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். வால்நெட் வந்து எவ்வளோ? சியில் 45. அப்போ 15 மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது 15 மல்டிப்ளை பண்ணால் 45வா? இதை 15 மல்டிப்ளை பண்ணால் 60. இப்போ நமக்கு டோட்டல் கேஷ்யூ வந்து எவ்வளோ கிடச்சிருச்சு, டோட்டல் வால்நெட் எவ்வளோன்னு கிடச்சிருச்சு எஃப்பில். இப்போ 60% ஆஃப் கேஷ்யூ நெட் ஃப்ரம் எஃப் ஆர் சோல்டு. கேஷ்யூ நட்ஸ் வந்து 60% சோல்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது 60%னால் எவ்வளோ கிடைக்கும்? 90. அப்புறம் 50% ஆஃப் வால்நட்ஸ் ஆஃப் ஷாப் எஃப் ஆர் சோல்டு. இதில் வந்து 50% வந்து சோல்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து 30. இது வந்து சோல்டு. அடுத்து அன்சோல்டு எவ்வளோ இருக்கும்? இதில் ஒரு 10, இதில் ஒரு 10. இது 60 இருக்கும், இதில் வந்து 30 இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ பிட்வீன் அன்சோல்டு கேஷ்யூ நட்ஸ் அண்ட் அன்சோல்டு வால்நட்ஸ். அன்சோல்டு கேஷ்யூ நட்டும் அன்சோல்டு வால்நட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ இதுக்கான ரேஷியோ வந்து 2:1. இப்போ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு டிஐயோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.